அப்படிங்கிறதல்ல, அதை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணும், அறிக்கை செய்யணும். சொல்லுங்க, அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வார காலம் உங்களுடைய வாழ்க்கையில உலகத்தோடு இருந்தோம், இருளோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தோம், கோபப்பட்டிருப்போம், எரிச்சல் வந்துச்சு, கீழ்ப்படியாம இருந்தோம், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம், சில காரியங்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியத்தை நான் செஞ்சேன், அந்த செஞ்சுட்டே அப்படிங்கிற அந்த உணர்வோட நான் தேவ சமூகத்தில் என்றைக்காகிலும் என்னுடைய இருதயம் உடைந்து தேவ சமூகத்தில் நான் அழுகிற பழக்கம் இல்லை என்று சொன்னால், நிச்சயமாய் போக 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 உன் இருதயம் கடினமான இருதயமாய் மாறி போகும். இன்னைக்கு யாராகிலும் என் கணவனை நான் கோபத்தோட நான் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி எந்த மனைவியோ இல்ல கணவனார், ஐயோ என் மனைவியை நான் காயப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் தேவனோடு நான் ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை நான் தேவனுக்கு என்று கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. கோபத்தில் பேசுறோம், ஆண்டவரே நான் கோபத்தில் பேசிட்டேன். பைபிள் சொல்லுது, ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அழகா சொல்லுது, மனைவிமார்கள் கணவன்மார்களே உங்களுடைய மனைவிகளை நேசியுங்கள். இந்த வார்த்தை வருது, உங்களை நேரி வருதுன்னு வச்சுருங்களேன். அப்போ அந்த நேரத்தில் அந்த வார்த்தை வரும் பொழுது உடனே சிந்திக்கணும், என் மனைவியை நான் நேசிக்கிறேனா அப்படின்னு சிந்திச்சுட்டு, ஆமாண்டவர் நான் நேசிக்கல, உண்மைதான் அப்படின்னு என்னுடைய இருதயத்தில் நான் அந்த ஒத்துக்கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. கணவன் சொல்லுகிறார், பைபிள் சொல்லுது, மனைவிமார்களே உங்களுடைய கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியல் ஆண்டவரே அப்படின்னு தன்னைத்தானே ஆராய்ந்து சோதித்து அதை நம்ம பார்க்கணும். அவ பார்க்கிறவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அவருடைய இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் தூர தள்ளவே மாட்டார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அன்னைக்கு நம்முடைய வாழ்விலையும் இதே போலதான், ஆண்டவரே தவறு நடந்துருச்சுப்பா, மன்னிங்கப்பா 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 என்னை கழுவும். அன்னைக்கு இவர் சொல்றாரு, யாரு சொல்றாரு? சங்கீதக்காரன் சொல்றார். அந்த 51வது சங்கீதம், பாவம் செய்து பாவத்திற்காக அவர் மன்றாடுகிற சங்கீதம் தான் 51வது சங்கீதம். என்ன சொல்கிறார்? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க செய்யும். இன்னைக்கு நம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்க செய்தா? உற்சாகமான ஆவி என்னிடத்துல இருக்கிறதா? இப்ப பாருங்க, அந்த பிள்ளைய பாருங்க, 10 நாள் சாப்பிடாம அப்படியே கொண்டு இருத்தின மாதிரி அந்த பிள்ளைய வச்சிருக்கிறேன். உனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி தரணுமா? நான் சொல்லலை. பாருங்களா அந்த பிள்ளைய முகத்தை பாருங்களா. மக்கா கொஞ்சம் எலும்பு நில்லா, நீ கொஞ்சம் எலும்பு நில்லு, சிரிச்சுட்டே நில்லு, பாருங்களா திரும்ப. அதேலாம் எல்லாரும் சிரிச்சிருங்க, அவ்வளோ பார்த்து இருக்கா, சோகத்தில் இருக்கா. சரி அமர்ந்து உட்கார்ந்து. அப்போ சந்தோஷமா என் இருதயம் இல்லைன்னா, தெய்வ பிரசன்னம் என்னிடத்துல இல்லைன்னா, நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயம் உடையணும். ஆண்டவரே எங்கேயோ ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, மீண்டும் அந்த ஆவி என்னை தாங்க செய்யும். அல்லேலூயா. அந்த உற்சாகத்தின் ஆவி மீண்டும் உற்சாகமாய் ஓடுவதற்கு என்னை தாங்க செய்யும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அன்பு பிள்ளைகள், நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? அந்த உடைந்து போன இருதயத்தை ஒரு நாளும் புறக்கணியாத தெய்வம் உங்களை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். உங்களை போ அப்படின்னு ஒரு நாள் உங்களை வெறுக்கவும் மாட்டார். உங்க இருதயத்தை உடைக்கணும். உடைத்து ஆண்டவரே இந்த வாரத்தில் நான் கோபப்பட்டது தவறுதான், இந்த வாரம் ஏமாத்தினது தவறுதான் அப்படின்னு எந்த பிள்ளைகளுடைய இருதயம் தேவ சமூகத்தில் ஊற்றப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதோ அந்த இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் மனது உருக்கம் உள்ள தெய்வம், மன உருக்கம் உள்ளவர். அவருடைய இருதயம் கடினமான இருதயம் கிடையாது. அப்பா என்று அழைக்கும் பொழுது உனக்காக இறங்கி வருகிற நல்ல தகப்பன்.
அவரை போல ஒரு நல்ல தகப்பனை நம்மளால பார்க்க முடியாது. அவரை போல ஒரு நல்ல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நண்பனை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனதுருக்கம் உள்ளவராய் நம்மத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கண்ணீரை பார்த்துட்டு அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்களே, பிள்ளைகளுக்கென்று ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது சும்மா இருக்கிறாங்களா? சும்மா இருக்காங்களா? சொல்லுங்க, சும்மா இருப்பீங்களா? பெற்றோர்களாக நீங்க சும்மா இருப்பீங்களா? இருப்பீங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு பிள்ளைக்கு பின்னாடி நம்ம ஓடுறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். என்ன கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைகள் தான் நமக்கு முக்கியம், நமக்கு சொத்து பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஓடுறவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு அன்பு பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அதை காட்டிலும் மேலான ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. அவர் என்னை புறம்பே தள்ளாத தெய்வம். இருதயம் வசனத்திற்கு உடைக்கப்படுமானால் அவர் உன்னையே அவர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, உன்னையே நோக்கி பார்க்கிறார். ஆனா இந்த இடத்துல உலாவுகிறது உண்மைதான். இந்த இடத்துல உலாவுகிறார், இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனா உன்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால் நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் நம்ம ஆராதிக்கும் பொழுது இந்த இடத்துல அவர் வந்துட்டார், பிரசன்னமாகி இருக்கிறார். ஆனா உன்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால், அந்த இருதயமானது உடைக்கப்படுகிற இருதயமானால் அவர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயம் யாருடைய இருதயம் எல்லாம் உடைக்கப்படுகிறதோ, யாருடைய இருதயம் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், ஐயோ நான் கர்த்தருக்கும் தெய்வத்திற்கும் விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன், பரத்திற்கு விரோதமாய் பாவியாய் இருக்கிற ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில இருதயம் உடைகிறதோ, அந்த பிள்ளையை கர்த்தர் நோக்கி பார்க்காமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இருக்கலாம், அவருடைய மகிமை நம்மளை சார்ந்திருக்கலாம், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறவனாக இருக்கலாம். ஆனா என்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால், கடந்த நாட்களில் செய்த தவறு, ஐயோ வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லுகிற இருதயம் யாருக்குள்ள இருக்கிறதோ, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாத கர்த்தராக இருந்து அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அதுதான் தேவனோடு ஒப்புரவாகுகிற காரியம். தேவனோடு ஒப்புரவாக ஆக ஆக இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். வேதம் சொல்லுகிறது, நான் தேவன் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு உண்டான பகை பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது. சொல்லுங்க, பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது. அப்ப நான் பாவம் செய்ய செய்ய நான் நீ எவ்வளவு தூரம் பாவம் செய்கிற அந்த அளவு உன்னை தேவனை விட்டு உன்னை விலக செஞ்சு கொண்டே இருக்கும். ஆனா தெரியாம பண்ணிட்ட ஆண்டவரே, தெரிஞ்சே பண்ணிட்ட ஆண்டவரே, என்னால முடியலை, செய்யக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா விழுந்துடுற ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு எந்த பிள்ளை தன் இருதயத்தை உடைத்து உடைத்து ஊற்றுகிறதோ அந்த பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்கிறார். சொல்லுங்க, வசனத்திற்கு நடுங்குகிறவன. அப்ப அவர் என்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால், என் ஜெபத்தை அவர் உற்றிப்பாய் கவனிக்கப்பட வேண்டுமானால், என்னுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்க வேண்டுமானால், அவர் என்னை உற்று கவனிக்கிறார். சொல்லுங்க, அவர் உற்று, என் ஜெபத்தை அவர் தள்ளாத கர்த்தர், என் ஜெபத்தை அருவருக்காத தேவன். ஆனா சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்தை அருவருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் நீங்க வேதாகமத்தில் எங்கெல்லாம் அருவருக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருப்பா தான் பார்ப்பார். சொல்லுங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படிதான் இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்?
சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். உடைஞ்சிரு. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்க எடுக்கும் பொழுது, நெகேமியாவின் புஸ்தகம் எடுங்க. இல்லை, நெகேமியாவின் புஸ்தகத்தில் அவர் சொல்றாரு பாருங்களேன். நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய முதல் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். ஏழாவது வசனத்தை வாசிங்க. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். எதனால அவங்க அடிமையா போனாங்களா? கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொள்ளாததுனாலதான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க செய்த பாவம், பெற்றோர்கள் செய்த பாவம்னு சொல்லல, நாங்க செய்த பாவம். சொல்லுங்க, சொல்லுங்களேன். 6வது வசனத்தை வாசிங்க. உமது அங்க அவர் சொல்றாரு பாருங்க, மற்றவளை குறித்து எங்கேயுமே சொல்லல. நெகேமியா சொல்றாரு, நானும் என் தகப்பனும் பாவம் செய்தோம். அப்ப யாருடைய ஜெபத்தை கர்த்தர் உன்னிப்பாய் கேட்கிறாரானால், வசனத்திற்கு தன்னை அர்ப்பணித்து, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த வசனத்திற்கும் எனக்கு நான் தூரமாக இருக்கிறேன், அந்த வசனத்திற்கு எனக்கு வெகு தூரமாக இருக்கிறது, நான் அந்த வசனத்தோடு இணைய விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய இருதயம் மட்டும் உடைந்து அழும். ஐயோ, அழும். இன்னைக்கு அநேக நேரங்களில் வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள் மட்டுமல்ல, நான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக போகும் பொழுது அவங்க அந்த கூட்டத்தில் எல்லாரும் தவறு செய்திருப்பாங்க. ஆனா இவரு சொல்றார், இல்ல இல்ல, நானும் என் தகப்பனும் பாவம் செஞ்சோம். அதனால அவர் சொல்றாரு, என் ஜெபத்தை இப்ப நான் அறிக்கை செய்யறேன் ஆண்டவரே, நான் என் ஜெபத்தை நான் அறிக்கை செய்ய, தப்பு செஞ்சிட்டேன்னு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யறேன், உபவாசிக்கிறேன், போராடுறேன், துக்கித்திருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு பல நாளாய் காத்திருக்கிறேன். ஆனா என் ஜெபத்தை நான் எவ்வளவோ பண்றேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்க. நானும் என் தகப்பனும் தான் பாவம் செய்தோம், என் ஜெபத்தை கேளுங்க, நான் ஜெபிக்கிறத உங்க காது கேட்கட்டும், நான் படுகிற என்னுடைய இருதயத்தை நீங்க பாருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. நம்முடைய இருதயமானது நறுங்குண்டு உடைக்கப்படுகிற இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். ஏன் நம்முடைய இருதயத்தை என்னை பார்க்கல தெரியுமா? ஏன் என்னுடைய இருதயத்தை அவர் உற்று பார்க்கல தெரியுமா? அவருடைய பிரசன்னம் எனக்குள் இருக்கிறது உண்மைதான். அவர் ஏன் என்ன உற்று பார்க்கல அப்படின்னா அநேக நேரம் நம்முடைய இருதயம் என்ன தெரியுமா சொல்லுது? நான் நீதிமான். நான் யார் சொல்லுங்களேன்? நான் நீதிமான், நான் பாவம் செய்யாதவன், நான் ஒழுக்கமாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு சத்தியம்னா என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நாங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும். நோ, அப்பவே எங்க பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவார் இல்லையா, அழகா சொல்லுவார். ஒருத்தன் வந்து சொன்னானா, மறந்துடுச்சு, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு என்ன செஞ்சானா, எங்க பாஸ்டர் போய் சொல்லிருக்கான். சும்மாவே அவர்கிட்ட வாய்ப்பு கொடுக்க முடியாது. அவர் சொன்னார், எல்லாமே தெரியுமாப்பா, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுவியா? பைபிளை யார் எழுதுனதுன்னு கேட்டா அவன் சொன்னானா, அது பைபிள் இப்போ யாரும் எழுதுறதில்ல, அது வந்து ப்ரெஸ்ஸில் அடித்தது அப்படின்னா. எங்கே அடித்ததா? இதுக்கு உரிமையாளர் யார் அப்படின்னா பிரஸ்ஸுக்காரனும்.
அவர் சிரிச்சுட்டே போனார். பாருங்க, நான் எதாவது சொல்றேன்னா இன்னைக்கு இவ்வளவுதான் நமக்கு அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் நம்மளை புடமிடுகிறதா? அந்த வசனம் உங்களுடைய இந்த வாரம், அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் புடமிடுமானால் அவர் உங்களை நோக்கி பார்ப்பார், உன்னை நோக்கி பார்ப்பார். அதான் அழகா சொல்றாரு பாருங்களேன், அழகா சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தை ஒரு கூட வாசிங்களா? உமது அடியானாகி இஸ்ரவேல் புத்திரருக்காக என்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரருக்காக நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோ. இந்த வார்த்தை யோசித்து பாருங்க. யாரு அந்த இறுதி அந்த வசனத்தை ஆண்டவர் இந்த வசனம் எனக்குரியது என்று சொல்லி எப்பொழுது நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது அவர் என் மேல் அவருடைய கண் பதிய ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பதியணும்னா அவர் உங்களை நோக்கி பார்க்க வேண்டுமானால் எந்த பிள்ளை இந்த வசனம் எனக்குரியது தான், இந்த வசனத்தின்படி தன்னை வாழ அர்ப்பணிக்கிற எந்த பிள்ளை இருக்கிறதோ அந்த பிள்ளையை கர்த்தர் உற்று நோக்கி கொண்டே தான் இருப்பார். அவருடைய கண்களுக்கு உன்னை மறைவாய் ஒரு நாள் வைக்கவே மாட்டார். நீ எந்த இடத்துக்குள்ள இருக்கலாம், சிறைச்சாலை அனுபவமா இருக்கலாம், அடிமைத்தனத்தின் வல்லமைக்குள்ள இருந்தாலும் நீ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுகிற பிள்ளையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஏன் நம்மளை நோக்கி பார்க்கல? ஏன் நம்மள அவர் நோக்கி பார்க்க முடியல? அவரை வசனம் வரும் பொழுது எனக்குரிய வசனம் தான் இது, கர்த்தர் எனக்காக தான் பேசினார்னு சொல்ற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ அத்தனை பிள்ளைகளையும் அவர் திரும்பி பார்க்க போதுமானவராக இருக்கிறார். நீ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு சபைகளுக்குள் அநேக நேரம் சொல்லுவாங்க, பாஸ்டர் குத்தி பேசுறாரு, பாஸ்டர் எனக்காக பேசுறார். இல்லை, உன்னை சரிப்படுத்துவதற்கு அவர் பேசுகிறார், உன்னை உருவாக்குவதற்கு அவர் பேசுகிறார், உன் சுபாவம் மாறுவதற்கு அவர் பேசுகிறார், உன் கேரக்டர் மாறுவதற்காக அவர் உன்னோடு பேசுகிறார். ஆனா நம்ம என்ன சொல்லி முடிச்சிருவோம்? ஒரே வார்த்தையா சொல்லி முடிச்சிருவோம், அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் எனக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணினார். உனக்கு புரிகிறது, ஆனால் மனம் திரும்புவதற்கு ஒத்துக்கொள்ள வரவில்லை. புரிகிறது தானே? கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தை உனக்கு புரிகிறது தானே? அந்த சத்தியம் உனக்கு புரிகிறது தானே? அந்த சத்தியம் உனக்கு தெரிந்தும் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய உன்னுடைய இருதயம் மறுக்குமானால் கர்த்தர் எப்படி என்னை எதிர்பார்த்து என்னை எப்படி பார்ப்பார்? எப்படி பார்ப்பார்? யோசித்து பாருங்க. பாப்பாரா? அப்போ நரங்குண்ட இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுதுதாங்க அவர் நம்மளை உற்று நோக்குகிறார், என்னை பார்க்கிறார். அவர் நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கும். அப்ப சத்துரு வைக்கிற கண்ணியில இருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், எனக்கு வருகிற ஆபத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் என்னை எப்போதும் பார்த்து கொள்கிறவராயிருக்கணும். அல்லேலூயா. அவர்களுக்காக தான் கர்த்தர் சொல்லுவார், தன்னுடைய தேவதூதர்களுக்கு சொல்வார், என் பிள்ளைக்கு முன்ன ஒரு ஆபத்து இருக்கு, ஓடிப்போ. தேவதூதர்களை கட்டளையிடுவார். யாருக்கு தெரியுமா? வசனத்திற்கு நடுங்குகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுவார், தேவதூதனை கட்டளையிடுவார், போ, அங்க ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுது என் பிள்ளைக்கு விரோதமா, போ, ஓடிப்போ. அப்போ தேவதூதர்கள் வந்து நம்மளை அழகாய் தூக்கி சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்ப வசனத்திற்கு நடுங்காதவர்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. என்னதான் கூப்பிட்டு சத்தம் போடு, வசனத்தை வேதம் சொல்லுகிறது, வேதத்தை மறந்தால் என்ன சொல்லுங்க? வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை, தெளிவா சொல்றார். வேதத்தை நீ மறந்தால், வேதனா என்ன? வசனத்தை நீ மறந்த நான் உன் பிள்ளைகளை கைவிடுவேன். பெற்றோர்களாகிய நீங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். அன்னைக்கு தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு சகலவற்றிற்கு கீழ்ப்படிந்து நடந்தான். பிள்ளை எப்படி இருந்துச்சு?
ஆசீர்வாதமா இருந்தான். அவன் ஒரு பாக்கியவானாக இருந்தான். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் ஜெபிக்கிறோம், வசனத்திற்கு கீழ்ப்படிதல் இல்லை. கண்ணீர் விட்டு கதறுகிறோம், வசனத்திற்கு கீழ்ப்படிதல் இல்லை. அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஒரு வசனம் வருது, ஒரு கண்டிப்பு வருது. பெற்றோர்கள் பிள்ளைங்க இல்லைங்க பாரு, பிள்ளைங்க அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது கீழ்ப்படிஞ்சு பழகணும். வீட்டிற்கு தலைவர் யாரு? அப்பா தானே, அம்மாவா இல்லையா? ஒழுங்கா தான் இரு. என்ன பிரச்சனை உனக்கு? வந்ததுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிற. காய்ச்சலா? என்னதான் பிரச்சனை? செல்லாம் டயர்டா இருக்கா? பின்ன என்னதான் பிரச்சனை? பாருங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போ. ஒரு மாதிரி தான் இருக்கா, கண்ணெல்லாம் சோத்து இருக்கு, காய்ச்சலான்னு தெரியல. அது செல் இல்லாம இல்லையா? இப்போ அம்மாட்டே போயிருப்போம். அப்போ குடும்பத்தினுடைய தலைவர் எப்படியோ அதே தான் சபையும். சபை எப்படியோ நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, பாஸ்டரை கீழ்ப்படியாதவன் வீட்லையும் கீழ்ப்படிய மாட்டான். அதுதான். அப்போ சபை என்பது ஒரு தலைமை. கிறிஸ்துவாகி கிறிஸ்து அவர் தலைவராக இருக்கிறார். நீங்களும் நானும் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? படுத்துக்க ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? அவயவங்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அவயவங்களாக இருக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளை தன் இருதயத்தில் நொறுங்குண்ட ஆவியோடு, அன்னைக்கு அன்னாள் ஜெபித்தா, நம்ம பார்த்தோம்ல, கேட்டோம் சங்கீதத்தில், அன்னாள் ஜெபித்தா, இருதயம் உடைத்து ஊற்றினாள், ஆசீர்வாதமாய் மாறினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நீங்க இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களை கோட் பண்ண நான் விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன், சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்காவது சீக்கிரம் முடிச்சிடணும்னு தான் நினைக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, அப்புறம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் திருப்புங்க. மார்க் 6:34. மார்க் 6:34. கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு இருந்தபடியால் அவர்கள் மனதுருகி உபதேசிக்க தொடங்கினார். போதும். அப்ப யாருக்கு கர்த்தர் மனது உருகிறார்? ஹலோ, இப்ப சொல்லுங்க, யாருக்கு மனது உருகிறார்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்காக மனது உருகிறார். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு சத்தியம் தெரியலையே, இந்த ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, அவர்களுக்கு மனது உருகிறார். நமக்கு எதிர்த்து நிற்கிறார். அவர்களுக்கு மனது உருகிறார், நமக்கு என்ன செய்யறாரு? சொல்லுங்களேன், நமக்கு என்ன செய்யறாரு? கூட இருக்கிறாரா? கொல்லாம விடுறது நம்மள மிச்சம். நம்மள அவர் கொல்லாம வச்சிருக்கிறது கிருபை. யோசித்து பாருங்க. அந்த ஜனங்களுக்காக மனது உருகி நம்மளுக்கு எப்போ சத்தியம் அறிகிறதற்கு முன்ன வரைக்கும் அவர் மனது உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதன் பிறகு மனது உருக்கம் உள்ளவராக உன்னை ரட்சித்து ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வச்சு உனக்கு ஒரு தலைவரை வச்சு ஒரு ஊழியரை வச்சு உன்னை அழகா நடத்தி வர்றார். அவங்களுக்கு தான் சிக்கல். வசனம் கீழ்ப்படியலையா, அப்படி ஒரு பிடி பிடிச்சு விடுவார். வசனத்தை கீழ்ப்படியலைன்னா என்ன செய்வாரு? சில ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு எடுப்பார். அப்போ புரியும், ஓ நம்ம இதனாலதான் திரும்ப நம்ம ஒப்புரவாகும், மீண்டும் தருவார். அல்லேலூயா. அப்போ நல்ல புரிஞ்சு, அவர் மனதுருக்கம் உள்ள கர்த்தர் நம் மத்தியில மனதுருக்கமா இருக்கிறார், நம் மத்தியில நேசிக்கிறவராக இருக்கிறார். அவரை போல நேசம் இந்த உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பான்னு நீ மட்டும் கூப்பிட்டு பாரு, அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லிப்பாரு, உன்னுடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷத்தினால் நிரம்பும்.
அவ்வளோ இருதயம் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உன் இருதயம் துக்கப்பட்ட இருதயத்துல அப்பா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நோக்கி கூப்பிட்டு பார், உன்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் தானாய் வரும். அது அவர் எனக்குள் இருக்கிற மனதுருக்கத்தின் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் யோவான் 6:9 வாசிக்கலாம். யோவான் 6:9. யோவான், இங்கே ஒரு பையன் இருக்கிறார். உண்டு என்றார். போதும் பாருங்க, அந்த இடத்துல எத்தனை அப்பம் இருந்துச்சு? 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்துச்சு. இப்ப கர்த்தர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அது எத்தனை பேருக்கு கொடுக்கிறார்? 5000 புருஷர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப எத்தனை பிள்ளைங்க இருந்திருப்பாங்க இல்லையா? எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க? அப்போ 5000 புருஷர்கள்னா கண்டிப்பா 5000 பெண்களும் ஒருவருக்கு 2 பிள்ளை வச்சு கணக்கு பாருங்க. அப்பெல்லாம் 10-15 பிள்ளைகள் இருக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலை 2 பிள்ளைகளை வச்சு கணக்கு பாருங்க. எத்தனை பிள்ளைங்க? அப்போ 20,000ற்கு அதிகமானவர்களுக்கு யாருடைய அப்பம் உடைக்கப்படுகிறதோ, யாருடைய இருதயம் உடைக்கப்படுகிறதோ அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர், கர்த்தருக்காக நாம் பயன்படணும். நான் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யணும். கர்த்தருக்காக நான் ஏதாகிலும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுறதுல ஏதாவது நான் முன்ன நிக்கணும் அப்படின்னா உன் இருதயம் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படுமானால், நான் சொல்றேங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உடைக்கப்படுமானால் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தினுடைய இருதயம் உடைக்கப்படுமானால், உடையணும். ஒரு சிறுவன் தான் அடுத்து இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கர்த்தர் எடுத்து உடைத்து அநேகருக்கு கொடுப்பான்னு சொல்லணும்னா, நான் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படுகிற அனுபவம் வேணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்னைக்கு ஜெபிக்கிறோமே, நான் நிறைய பேரை பார்க்குறேன். இங்கே வந்து ஜெபிக்கிறேன், நீங்க 1/2 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறதை நான் பார்க்கறதே இல்லை. ஒரு 15 நிமிஷமாவது பைபிளை எடுத்து இந்த வசனம் என்னோடு என்ன பேசுகிறது என்பதை யாரும் பார்க்கறது மாதிரி எனக்கு தெரியல. அந்த வசனம் நீ அந்த வசனத்தை வச்சு ஒரு 10 வசனத்தை தியானம் பண்ணி அந்த 10 வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி யாரும் படிக்கிறதில்ல. கர்த்தர் என்னிடத்துல பேச வேண்டும் என்று படிக்கிறது வேற. பிசாசு கூட தந்திரமா வசனங்களை நமக்கு அழகாக எடுத்து தந்துட்டே இருப்பான். வசனங்களை என்ன செய்வான்? இப்போ நீங்கள் யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எதை விரும்புகிறோமோ அது திரும்ப 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 அதே தான் என்ன செய்யும்? வருதா இல்லையா? இப்போ நீங்கள் கிறிஸ்டின் சாங் வச்சிங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இதுதான் வந்துட்டு இருக்கும், கிறிஸ்டின் சாங் வந்துட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் விரும்புறது மாதிரி ரீல்ஸை என்ன செய்யும்? பார்ப்போம் இல்லையா? அதே போல தான் நம்ம எதை வசனத்தில் மேல் ஆர்வம் வைத்து அந்த ஆர்வத்தின்படி உடைக்கிற இருதயம் இருக்குமானால், அந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ணி ஆண்டவரே, நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள் வந்து இதே போலதான் பிசாசு நம்முடைய இருதயத்திற்கேற்ற வார்த்தை அவனால் தர முடியும். பிசாசுக்கு சொல்லுங்களேன், பிசாசுக்கு நம்முடைய இருதயத்திற்கேற்ற வார்த்தையை பிசாசு தர முடியும். உடனே கர்த்தர் தந்தார் என்று சொல்ல முடியாது. புரியுதா? இன்னைக்கு நிறைய செய்திகள் அந்த லெவல் போயிட்டு, நிறைய செய்திகளும் ஆறுதலான செய்தி, அந்த செய்தி இந்த செய்தி எல்லாம் போயிடுச்சு. ஆனா சத்தியத்தை பேசுகிறதற்கு இன்னைக்கு ஆட்கள் குறைந்து கொண்டார்கள். பிரசங்கிக்கிறது ஈஸி, சத்தியம் பேசுவது கடினம். அல்லேலூயா. அப்ப அந்த சிறுவனுடைய கரத்தில் இருந்த அந்த அப்பத்தை உடைத்து 20,000 பேருக்கு அதிகமாய் பயன்பட முடியுமானால், இன்னைக்கு உன் இருதயம் உடையுமானால், உன் கிராமத்திற்கு எவ்வளவு நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்.
இன்னைக்கு உன்னுடைய இருதயம் உடைக்கப்படுமானால், இந்த வசனத்திற்கு உடைக்கப்படுமானால், எத்தனை குடும்பங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இன்னைக்கு அநேக நேரம் என் இருதயம் உடைவதற்கு ஒப்பு கொடுக்காததுனால தான் இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படவும் இல்லை, ஆத்தும ஆதாயம் பண்ணவும் என்னால் முடியவில்லை. ஏன்னா என் இருதயம் உடையாத பட்சத்தில் ஆத்தும ஆதாயம் பண்ணுவதும் கடினம். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் சித்தம் நான் மீண்டும் அடுத்த வாரத்தில் நம்ம மீண்டும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 அதனுடைய 3வது வசனம். மார்க் 14 அதனுடைய 3. ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளனம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. அந்த தைலம் உடைத்தாள். தன்னுடைய சாட்சியின் அனுபவத்தை உடைக்கணும். சுபாவத்தை எப்பொழுது நீ உடைக்கிறியோ அப்பொழுது அநேகருக்கு நீ மனம் வீசவனால முடியும். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் என்னால வீச முடியல, மனம் வீச முடியல, உடைகிறேன். இன்னைக்கு அநேக நேரம் பாருங்க, ஒரு தவறு என்னுடைய வாழ்க்கையில வந்து தேவ சமூகத்துல வந்து அழுறேன், ஆண்டவரே நான் மன்னிங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நான் தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கிறேன். அதை விட்டுற வேண்டவரே, அந்த கோபம் இனி வேண்டாம் ஆண்டவரே, அந்த கிரியை வேண்டாம் ஆண்டவரே, இனி அந்த மாதிரி நான் பேசியிருக்க கூடாது, தவறுதான் ஆண்டவரே, அந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சிருக்கணும், தவறுதான் ஆண்டவரே அப்படின்னு திரும்ப 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 நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஒப்புரவாகிறோம். கர்த்தர் சொல்றாரு, அதை இன்னைக்கும் நம்ம விட மாட்டேங்கிறோம். திரும்ப திரும்ப அதையே கர்த்தரை என்ன செய்கிறோம், கோபப்படுத்துகிறோம். என்னைக்காகிலும் ஒரு நாள் நான் கோபப்பட்டதற்காக தேவ சமூகத்தில் நீங்க அழுதுருக்கிறீங்களா? ஐயோ இவங்களை வந்து நான் தேவையில்லாம பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி என்னைக்காகிலும் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நம்ம அந்த அழுதுருக்கிறோமா? ஆனால் நம்ம நியாயப்படுத்தி தான் பேசுவோம். பாஸ்டர் எம்பிட்டு தெரியுமா நான் சாதிச்சிட்டேன், அவன் ஒரு வார்த்தை பேசி நான் 10 வார்த்தை பேசி நான் சாதிச்சிட்டேன். அதல்ல, பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? சத்துருவை சிநேகிங்கள். சத்துருவை யாரு சிநேகிக்கணும்? சத்துருவை சிநேகிக்கிறதற்கு என்ன என் இருதயம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குதா? சத்துருவே வந்து ஒரு கப்பு தண்ணி தரான், வாங்கி குடிக்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்ப நீ கிறிஸ்தவனே இல்லை. நீ ஒரு பைபிள் சொல்லுது சத்துருவை சிநேகிங்கள். அந்த சிநேகம் நம்மள்ட்ட இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே இல்லை, உலக பிரகாரமான கிறிஸ்தவன். உன்னை கொண்டு கர்த்தருக்கு ஒரு பிரோச்சனமும் கிடையாது. உன்னை கொண்டு கர்த்தருக்கு நேசிக்கிறவர்களையே நேசித்தால் உங்களுக்கு பங்கு என்ன? நேசிக்கிறவர்களையே நேசித்தால் உங்களுக்கு பங்கு என்ன? அதனால உங்களுக்கு என்ன பயன்? அதனால உனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒன்றும் கிடையாது. அவர் சொல்றாரு, இல்லப்பா, சத்துருவை சிநேகி, உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை வெறுக்கிறாங்களா, அவங்கள தான் நீ நேசிக்கணும். உன்னை பகைக்கிறாங்களா, அவங்கள தான் இன்னும் நீ நேசிக்கணும், அதிகமாக நேசிக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக போராடணும். ஆண்டவரே நாங்கள் பகையா இருக்கக்கூடாது, சமாதானம் மாறிடணும், அவங்களை என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு யாராகிலும் ஜெபம் பண்றோமா? இல்லையே. பகையை வளர்க்கிறதற்கு நம்ம எவ்வளோ பகையை வளர்க்கணுமோ அவ்வளோ பகையை வளர்ப்போம். அதனால தான் கர்த்தர் சொல்ல, சத்துருவை சிநேகிச்சு பாரு, அவன் வாங்க கூட வந்திருந்து ஆராதிக்க. இன்னைக்கு அவனுடைய ரட்சிப்பை தடையா இருக்கிறது யாரு? அவன் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு தடையா இருக்கிறது யாரு? நான் சத்துருவை இன்னும் நான் சரியா நேசிக்காததுனால தான். நம்ம ஒரு மனிதனை பகைன்னு பார்த்துட்டோம்னா நம்ம சாகிறது வரை பகையா தான் பார்க்கிறோம். அது கிறிஸ்தவம் அல்ல, அது உலக மனிதன் செய்கிற காரியம்.
அது உலக மனிதன் செய்கிற காரியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படி அல்ல. சத்துருவையும் சிநேகித்து அவனையும் என் கூட வந்திருந்து ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த பாரம் உனக்கு இல்லைனா நீயும் நானும் ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியாது. பேருக்கு வேணா சொல்லிக்கலாம், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், நான் இந்த சபையை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர சத்துருவை நேசிக்காத பட்சத்தில் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்பு பிள்ளைகள், உடைவதற்கு ஆண்டவரே இந்த சுபாவம் என் இடத்துல இருக்கு, திடீர் கோபம் வருது, மூர்க்கமா வருது, நான் பேசுறது அநேகருக்கு இடர்தலா பேசுறேன், அநேகரை காயப்படுத்துது என் பேச்சு, என்னை மன்னிங்கன்னு யாரெல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ, ஆண்டவரே என் குடும்பத்திலே 1008 பிரச்சனை இருக்கு, ஆனா நான் அடுத்த குடும்பத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில எவ்வளவோ பாவம் இருக்கு, ஆனா என்ன குறித்து நான் பார்க்காம உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணுறேன். அப்படி அல்ல கிறிஸ்தவம். அவனுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவனுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் எடுத்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய கேரக்டர் சேஞ்சு வேணும் அப்படின்னா உன் இருதயம் உடைக்கப்படும் பொழுது உன் வீடு மட்டுமல்ல, உன் கிராமம் மட்டுமல்ல, உன் தேசம் முழுவதும் உன்னுடைய வாசனை வீசி கொண்டிருக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பார்க்கலாம், அகையா பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் வேதத்தை தினமும் ஆராய்ந்து பார்த்து வேதம் இப்படியாக இருக்கிறதே என்று பார்க்கிறதுனால நற்குணசாலிகளாக மாறினார்களாம். அல்லேலூயா. அப்ப வேதத்தை நீங்கள் தியானித்து அதன்படி தன் வாழ்க்கையை யாரெல்லாம் அமைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்களும் நல்ல ஒரு மனம் வீசுகிற ஒரு விசுவாசியாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். அல்ல என்றால் நீங்களும் என்றைக்கும் மூடப்பட்ட பாத்திரமாக இருக்கக்கூடாது. உடைக்கப்படும் பொழுதுதான் மனம் வீசும். செண்டு இருக்கு, அந்த செண்டு பாட்டிலுக்குள் இருக்கிறது வரையிலும் மனம் தெரியாது. அதை எப்பொழுது ஓப்பன் பண்ணுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த மனத்தினுடைய வாசனை அநேகரை இழுக்கிறது. அதே போலதான் என்னுடைய சுபாவத்தை நான் தேவ சமூகத்தில் உடைக்கும் பொழுது நான் அநேகருக்கு மனம் வீசுகிறவனாய் மாறுகிறேன். எத்தனை பேர் மனம் வீசணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் உடைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவர்களை தான் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லி கொடுக்கிறது, அவள் ஒரு பாவியான ஸ்திரீ தான், ஆனால் இன்று வரைக்கும் அவளுடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டு நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அவள் உடைவதற்கு தன்னை அர்ப்பணித்தாள். உன் சுபாவத்தை மாற்றுவதற்கு நீ அர்ப்பணிக்கும் பொழுது அநேருக்கு மனம் வீசுவதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அன்பு பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய கிறிஸ்தவர்களாக வாழுகிறதல்ல, உடைவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நாம் உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் இருந்ததுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட அழகான, அதை காட்டிலும் சிறப்பான ஒரு இடமாய் கர்த்தர் கொடுத்து இல்லையா, அந்த சீட்ல இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம காங்கிரீட் பில்டிங் போட்டு அதுல 4 பேருக்கு மத்தியில அழகா நம்ம ஆராதிச்சுட்டு போறோம். ஏன்? அன்னைக்கு எல்லாரும் உடைந்தோம். அன்னைக்கு எல்லாருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. அன்னைக்கு எல்லாருடைய இருதயம் கண்ணீரினால் சிந்தினது. அன்னைக்கு ரோட்டில் நின்று அழுதோம். அதனாலதான், உடைந்ததுனாலதான், கண்ணீர் வந்ததுனாலதான் இன்னைக்கு அழகான ஒரு இடத்துல அப்பா நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாரு. ஊழியத்துக்கு பயன்படுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்ப ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, உடைகிறீர்களானால் சந்தோஷப்படு. இருதயம் நொறுங்கப்படுகிறதுனா சந்தோஷப்படு. உன் இருதயம் காயப்படுமானால் நீ சந்தோஷப்படு. நிச்சயமாய் நீதான் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் தான் தேவனுக்கு மனம் வீசுகிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்க போகிறீர்கள். அந்த மனம் அநேகரை கவர்ந்தெழுக்கும். அந்த மனம் நம்மளை அண்டி கொள்ளும். பாடம் இருந்துச்சுன்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்களா? வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. மனம் நல்ல மனம் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? கிட்ட இருப்பாங்க. இல்லைன்னா இருப்பாங்களா? அப்போ குடும்பத்தில் நல்ல ஆவிக்குரிய மனங்களை வீசும் பொழுது நம்முடைய சொந்தமே நம்மளை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிற ஒரு இருதயமா வேணும். கேளுக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்திற்கு நான் நடுங்குகிறவனாயும் வசனத்திற்கு நான் உடைக்கப்படுகிறவனாயும் இருக்கணும். நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க தான் ஜெபம் பண்ண போறீங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு. நான் பயன்படணும் ஆண்டவரே, நான் பயன்படணும் ஆண்டவரே. கேளுங்க, நான் பயன்படணும், நான் பயன்படணும். எல்லாம் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணு. இது சும்மா ஏதோ வேடிக்கைக்காக அல்ல. நீ பயன்படணும்னு விரும்பினா நீ உடையணும். உன் பக்கத்தில் இருக்கிறவங்களே உன்னை உடைப்பாங்க. நீ உடைக்கிற போது நீ நினைக்கணும், சண்டைக்கு போகக்கூடாது. ஒரு வார்த்தை உன்னை நோக்கி வருதுன்னா சண்டைக்கு போகக்கூடாது. அது உன்னுடைய இருதயம் உடைக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறதுனால தான் உனக்கு வருது. அன்னைக்கு தாவீது தன் மகனால் பாதிக்கப்பட்டு போகிறார். இருதயம் உடைஞ்சு அழுது போகிறார். ஒருத்தர் சொல்றான், இவனை நாயை போல பார்க்கணும் அப்படி இப்படின்னு திட்டுறான். அந்த இடத்துல தாவீது சொல்றார், இல்லை இல்லைப்பா, அவன் பேசுவதற்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நீ சத்தாண்டாம பா, அமைதியா போயிடுவோம். அப்போ ஒருத்தர் பேசணும்னா கூட கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றை பேச முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரம் கர்த்தர் நம்மளை சோதிக்கிறாருங்க. நம்ம வீடை வச்சு சோதிக்கிறார். இவருடைய சுபாவம் என்னன்னு அவர் அறியட்டும், உன் சுபாவம் என்னன்னு அவர் அறியட்டும்னு கர்த்தர் சில பிரச்சனைகளை குடும்பத்தில் தர்றாரு, குடும்பத்தில் கொடுக்கிறாரு. ஏன்னா நீ மாறு, நீ மாறு, உன் சுபாவம் இதுதான் அப்படின்னு நமக்கு நம்மளை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் மற்றவர்களை எழுப்புகிறார். மற்றவர்களை ஏன் சண்டைக்கு வர்றாங்க தெரியுமா? ஏன் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக சண்டைக்கு வர்றாங்க தெரியுமா? நம்ம சிலவற்றை கற்றுக்கொள்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு சிலரை எழுப்புகிறார், சில பிரச்சனைகளை உருவாக்குகிறார். ஏன்னா நீ இன்னும் மாறணும், இன்னும் மாறணும், நீ இன்னும் மாறணும், நீ இன்னும் மாறணும்ங்கிறதுக்கு தான் கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை உடைத்து உருவாக்கும்படி விரும்புகிறார். ஆனால் நம்ம சில நேரம் ரியாக்ஷன் பண்ணி அதை கர்த்தருடைய சோதனை தரும் பொழுது அந்த சோதனை ஜெயிக்காம தோற்று போனவனாக நிற்கிறேன், தோற்று போனவனாக நான் நிற்கிறேன். தோற்று போகக்கூடாது, ஜெயிக்கணும். கர்த்தர் வச்ச பரீட்சையாக இருந்தாலும் சரி, பிசாசு நமக்கு முன்ன வச்சிருந்த பரீட்சையாக வச்சிருந்தாலும் சரி, அதை நான் ஜெயிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வேலை. விசுவாசம் சில நேரம் புடமிடும். விசுவாசத்தில் புடமிடப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசத்தில் கர்த்தர் நினைச்ச கடைசி நேரத்தில் உதவி செய்ய முடியும். ஆனா உன் விசுவாசத்தை பார்க்கிறார். எப்படி இருக்குது உன் விசுவாசம்? நல்லா இருக்கா? இவன் என்னதான் சார்ந்து இருக்கிறாளா? என் மேலதான் பற்றுதலா இருக்கிறாளா? என்னதான் இவன் நேசிக்கிறாளா என்கிறத, என்னதான் அவள் சார்ந்து கொள்கிறார் என்கிறத கடைசி வரைக்கும் அவர் என்னை சோதித்து பார்ப்பார். சோதனையில தோற்று போனவர்களாய் மாறிவிடக் கூடாது. சில நேரங்களில் கர்த்தர் சில கோபத்தை நமக்குள்ளே உருவாக்க வைப்பார். உன் கோபம் என்னெல்லாம் செய்துன்னு பாடுறா. யாருக்குடா நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? கோபப்பட்டு தேவையில்லாத காரியத்தை செஞ்சு யாருடைய சமாதானத்தை நீ கெடுத்து கொண்டு இருக்கிற. உடைப்பார். பரீட்சை தான். இந்த பரீட்சை நம்ம தோற்று போயிடும். நம்ம யாருன்னு வெளிப்பட்டுது அவர் சோதிப்பார். உன் பலகீனத்தை அவர் சோதிப்பார். அதிலே நம்ம உறுதியா நிற்கணும். வேதம் சொல்லுகிறது,
முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான். சில கோபங்கள் சில ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கும். குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து நிற்கும். சில ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறோம். எதனால தெரியுமா? பைபிள் சொல்லுது, கோபம் ஆகாத மூடன் என்று சொல்லுது. மூடன் எங்க போகணும்? எரி நரகத்துக்கு தான் போகணும். கோபப்படுகிறவர்கள் எரி நரகத்திற்கு போகணுமா வேண்டாமான்னு அவரே நம்மளை சோதிக்கும் பொழுது அந்த பரீட்சையில ஜெயிக்கிறதற்கு கிருபை வேணும். அநேக நேரம் நம்ம தோற்று போகிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ பாஸ்டெல்லாம் இல்லை, நான் இன்னைக்கு கூட தோற்று போனவன் தான், இன்னைக்கும் தோற்று போனது ஒத்துக்கொள்ளுகிற பிள்ளைகள் மேலதான் கர்த்தர் கண்ணோக்கமாக இருப்பார். அவர் நம்மளை சோதித்து பார்க்கிறார். ஆனா அந்த கோபத்திலிருந்து இன்னும் நம்ம விடுதலை ஆகணும். இன்னும் எரிச்சலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். மன்னிக்கிறதுல இந்த மன்னிக்காம இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மன்னிக்கணும். வேதம் சொல்ல 1000 முறை இருந்தாலும் நம்ம மன்னிக்கணும். எத்தனை தப்பு செஞ்சாலும் அவனை மன்னிக்கிறது தான் என் வேலை. கோபப்படுத்துறது அவனுடைய வேலை இல்லை. எதிர்த்து நிற்கிறது என் வேலை இல்லை. எதிர்த்து பேசுவது என்னுடைய வேலை இல்லை. எத்தனை முறை அவன் தவறுகள் செய்திருந்தாலும் அத்தனை முறையும் நான் மன்னிப்பதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார். அதான் கிறிஸ்தவம். நான் மன்னிக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன்னா அதெல்லாம் கிறிஸ்தவத்திற்கு அழகு இல்லை. நம்மளால கிறிஸ்தவன் சொல்லவே முடியாது. அன்பு பிள்ளைகளே, உன்னை உருவாக்கும்படி விரும்புகிறார். உன்னை உற்று நோக்கும்படி அவர் விரும்புகிறார். உன் ஜெபத்தை அவர் கேட்கும்படி அவர் விரும்புகிறார். ஆயத்தமா? உன் இருதயத்தை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமா? உன் இருதயத்தை உடைப்பதற்கு நீ ஆயத்தமா? இருதயத்தை நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியாத கர்த்தர். அதனால் அவர் உன்னை உற்று நோக்க வேண்டுமானால் ஒத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளை தான் உற்று நோக்கிறார். நெகேமியா ஒத்துக்கொள்ளுகிறார். ஆமாண்டவரே, இன்னொரு இடத்துல பழிய போடல. ஐயோ என் சித்தப்பா தான் இதை பண்ணினார்னு பழிய போடல. ஐயோ இது என் மாமா தான் இது பண்ணினது அப்படின்னு பழிய போடல. ஐயோ என் தேசத்தினுடைய ராஜா தான் இப்படி பண்ணினார்னு பழிய போடல. இன்னொரு மேல பழிய அவர் போடல. அவரே சொல், நானும் என் தகப்பனும் நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம். எத்தனை பேர் சொல்லுவதற்கு அப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கீங்க? அப்படிப்பட்டவருடைய ஜெபத்திற்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எழும்புகிறவர். அப்படி ஜெபித்த நெகேமியா தான் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு. தேசத்தினுடைய மனிதர்கள் எத்தனை பேர் எழும்பினாலும் அவனால ஜெயிக்க முடியல. ஏன்னா கர்த்தருடைய பார்வை அவன் மேலே எப்போது இருந்ததுனால அவனுக்கு விரோதமாய் எத்தனை குழுக்கள் எழும்பினாலும் அவர்களால் ஜெயிக்க முடியல. அவன் சொல்லும் பொழுது நானும் என் தகப்பனும் நானும் என் வீடும் பாவம் செஞ்சிட்டோம். ஒப்புக்கொள்ளுகிறான். அவனை தான் பயன்படுத்த முடியும். இருதயத்தை உடைத்து ஊற்று. ஆண்டவரே, இருதயம் மட்டும் கல்லா மாறிடக்கூடாது. என் இருதயம் கல்லாய் மாறிவிடக்கூடாது. என் இருதயம் ஒரு ஃப்ளெக்சிபிளான இருதயமாய் மாறணும். எத்தனை நேரம் நம்ம நினைக்கிறோம், சிந்தைகளில் இருதயங்களுக்குள்ள எவ்வளவோ பாவங்கள் வந்து தான் போகிறது. என்னைக்கா அதை குறித்து நம்ம அழுந்திருக்கிறோமா? அதை குறித்து மனம் கசந்திருக்கிறோமா? சொல்லுங்க, மனம் கசந்திருக்கிறோமா? ஐயோ நான் தீமையான யோசனை யோசித்திருக்கிறேனே அப்படின்னு என்னைக்காக நம்ம சிந்தித்திருக்கிறோமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதான் தாவீது சொல்லுகிறார், எனக்குள்ள ஒரு நிலவரமான ஆவி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து மண்டைக்கு நான் வருவான்ட்டு வரேன். நம்ம கிறிஸ்தவங்களா?
உடைக்கப்படுகிற இருதயம் இருக்கிறதா? கண்ணீர் சிந்துகிற கண்ணீர் நம்முடைய கரங்களில் இருக்கிறதா? உன்னுடைய கண்களில் கண்ணீர் இருக்குமானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் கண்களில் கண்ணீர் வருமானால் உனக்குள்ளே கர்த்தர் உன்னை உற்று நோக்க ஆயத்தம் உள்ளவராய் மாறிவிட்டார். வேத வசனம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி நடுங்குவதற்கு நீ ஆயத்தம் உள்ளவனாய் மாறிவிட்டார். உன்னை அவர் நோக்கி பார்க்க அவர் விரும்புகிறார். அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் எளிமை நிற்போமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. சொல்லுங்களாரோ, உம்மழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுங்களாரு, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. அன்பு பிள்ளையே, உன் இருதயத்தை அறிகிறவர் அவர். நீ மனம் திரும்பி இருக்கிறாய் என்பதை அறிகிறவர் அவர். அவர் உன்னை உற்று நோக்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்லி உதறப்பட்ட ஒன்னுதான் வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறவர். யாருடைய இருதயம் உடைக்கப்படுகிறதோ அவர்களை தேடி வருகிற நல்ல தகப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினை உணர்கிறத மட்டுமல்லப்பா, அவர் என்னை நோக்கி பார்க்கவும் செய்யணும். அவர் எங்க பார்க்கிறார்? என் இருதயத்தில் வாசம் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். நாம் உடைக்கப்பட்டு நீ எவ்வளவு தூரம் உன்னுடைய இருதயத்தை உடைத்தவுடைய சமூகத்தில் ஊற்ற 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 அவர் என்னை நோக்கி பார்க்கிறார். எதற்கு? நான் உன்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படி, நான் உன்னுடைய இருதயத்தில் வந்து குடியமர்ந்திருக்கும்படி அவர் உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். எதற்குப்பா நோக்கி பார்க்கிறா? நான் உனக்குள்ள இருந்து பெரும் நல்ல காரியத்தை செய்து நிறைவேற்றும்படி, நான் உனக்குள்ள வந்திருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்து நிறைவேற்றும்படி, உனக்குள்ள இருந்து அற்புத அடையாளங்களை செய்யும்படி, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவ கரைகளை அறுத்து விட்டு அந்த பரிசுத்தமான இருதயம் இருக்குமானா நான் அந்த இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணும்படிதான் கர்த்தர் நம்மேல் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவர் என்னை நோற்று பார்க்கிறார். ஓ, நான் தேவன், அவன் எனக்குள்ளே வர வேண்டுமானா, அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானா, நான் ஒரு கரை திரை அற்றவனாக தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறது எத்தனை பேர் ஆயத்தம்? எத்தனை பேர் ஆயத்தம்?
எத்தனை பேர் உடைக்கப்படுவதற்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் சொல்ல முடியும். ஆனா ஒப்பு கொடுத்த பிறகு உனக்கு பக்கத்துல வேணும்னே சத்துரு கொண்டு வருவான். அதை ஜெயிக்கணும். நீ உடைந்து தேவ சமூகத்துல தான் ஆளணும். அன்னைக்கு பெனினாளுக்கும் அன்னாளுக்கும் மாறி மாறி மனவேதனை இருந்தது உண்மைதான். அவ ஒன்னும் சொல்லலையே பெண்ணாள்கிட்ட. அன்னாளுக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், தேவ சமூகம் மட்டும்தான். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நான் அவள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறதற்காக அழைக்கப்படவில்லை, நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று எந்த விசுவாசிகளுக்குள்ளே அந்த பலன் இருக்கிறதோ, அந்த அறிவு இருக்கிறதோ, அவர்களை கர்த்தர் உற்று நோக்குகிறார். யாரிடத்துல நம்ம நிற்கிறோம்? வாக்குவாதம் பண்ணாதிருங்கள் என்று எத்தனை முறை வேதத்தில் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் வாக்குவாதம் தான் நினைக்கும். பக்கத்து வீடு இன்னும் வாக்குவாதம் தானே. தேவன் நமக்கு உதவி செய்யணும். முழங்கால் படிக்கிடுவோமா? ஒரு விசை கூட. என் இருதயத்தை உடைக்கிற இருதயமாய் மாறணும். கடைசி ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரம் ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கேளு. கடமைக்கான கிறிஸ்தவம் வேண்டாம்ப்பா, நான் பயன்படணும்னு விரும்புறவங்க மட்டும் கேளு. நான் பயன்படணும்னு விரும்புறவங்க மட்டும் கேளு. இன்னும் நீ எவ்வளவு தூரம் உடைக்கப்படுகிறியோ அந்த அளவு உன்னை பயன்படுத்துவார். உன் இருதயம் எவ்வளவு தூரம் உடைக்கப்படுகிறதோ அந்த அளவு உன்னை பயன்படுத்துவார்ப்பா. அதுதான் ஊழியமா. உன் சாட்சியை நீ உன்னுடைய தேவையில்லாத கிரியைகளை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் உள்ளவனாய் மாறும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், உடைக்கப்படும் பொழுது நீ மனம் வீசணும். உன் கேரக்டர், உன்னோட சுபாவங்கள் இதுதானே உனக்கு தெரியும், நல்லா தெரியும். எல்லாருக்கும் அவங்க கேரக்டர், அவங்க சுபாவம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருடைய பலகீனம் எல்லாருக்கும் தெரியும். அது ஆண்டவரே, இந்த பலகீனம் தான், இந்த சுபாவம் தான் என்னை அதிகமாய் காயப்படுத்துகிறது, இந்த சுபாவத்தினால் அநேகரை நான் பகைக்கிறேன், அது எனக்கு வேண்டாம். உடைந்தாலும் தேவ சமூகத்தில் உடைய 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 அது உனக்கு அநேகரை உன் பக்கமாய் கூட்டி சேர்க்க. வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போனவர்கள் எல்லாம், ஐயோ இந்த பிள்ளை எனக்கு வேண்டும், இந்த குடும்பம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி வரும், தேடி வரும். யாரு நம்ம உடைக்கப்படுகிறோமா? மனம் வீசுகிறோமா? இருதயம் உடைக்கப்படணும். நேர்முழங்கால் படியிடுங்கம்மா. ஜெபம் அப்படிங்கிறது நேர்முழங்கால நின்று கதறணும். அதுதான். என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகணும், என் கண்களெல்லாம் குளமாகணும். கதறுகிற இருதயம் கண்ணீர் வரும். கதறுகிறவனுடைய இருதயம் உடைகிறவனுடைய இருதயம் மட்டும்தான் கண்ணீர் வரும். கல்லான இருதயம் ஒரு நாளும் கண்ணீர் வராது. ஃப்ளெக்சிபிளான இருதயமா மாறணும். ஆண்டவரே கேளு, ஆண்டவரேன்னு கூப்பிட்டா மட்டும்தான் உன் இருதயம், நான் செஞ்ச காரியம் இதுதான் ஆண்டவரே, இதுதான் என் பலகீனம் ஆண்டவரே, இதை என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு எந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் அவன் கதறுகிறானோ, கத்துகிறானோ, சத்தம் இடுகிறானோ, அவனையே கர்த்தர் உற்று நோக்குகிறார். அவனுக்கு தான் ஆசீர்வாதம். அவனுக்கு தான் இந்த நாளில் வருகிற ஆசீர்வாதங்கள் அவனுக்கு தான். பிரசன்னம் மட்டும் போதாது, அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறது மட்டும் போதாது, அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு போகணும். அதான் முக்கியம். கதறுகிறவனுக்கு தான் நோக்கி பார்க்கிறார். எனக்கு இந்த இடத்துல உடைகிற உன்னுடைய இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே என் இருதயம் உடைகிற இருதயமா இருக்கணும்ப்பா. உடைகிற இருதயமா இருந்தாதான் அவர் உன்னை உருவாக்க முடியும். அவர் உன்னை உருவாக்க முடியும். அவையானவரே, கருத்துல தாழ்த்துகிறப்பா, என்னையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நானும் அநேகருக்கு மனம் வீசுகிறவனாய் மாற்றும். நானும் உடைக்கப்பட்ட அநேகருக்கு பயன்படுகிறவனாய், பிற்கப்படுகிறவனாய்
நானும் மாறணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை பிற்கப்படுவதற்கு தன் முதுகை அவர் காண்பித்ததுனாலதான் இன்னைக்கு அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு உடைக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இன்னைக்கு உடைந்த இருதயங்கள் எல்லாம் காயப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் இந்த முழு ரத்தம் அது சிந்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு என்னுடைய பாவமுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறது. எதை ஒப்பு கொடுக்க விரும்புகிறாய்? எதை ஒப்பு கொடுக்க விரும்புகிறாய்? உன் இருதயம் உடைகிற இருதயமா இருக்கிறதா? சபையே, சபையே, உன்னுடைய இருதயம் உடையாதா? ஐயோ, என்னுடைய கிரியைகள் இதுதான், என்னுடைய பலகீனம் இதுதான், உடையாதா? என்னுடைய சுபாவம் இதுதான், நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்ற முடியலையே. என்னுடைய கேரக்டர் இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், இதனால தான் நிறைய பிரச்சனை, நிறைய காரியங்கள் இதெல்லாம் வருது, மாற்றணும்னு நான் நினைக்கிற முடியலையே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, உம்முடைய கடமைகளை மாத்திரம் செய்திருக்கிறேன். பேசுகிற நானும் ஆண்டவரே அபாத்தனமாய் மாறிவிடாதபடி நான் நம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனாயும் என்னுடைய இருதயம் உடைக்கப்படுகிற இருதயமாயும் காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா, உற்று பாருங்கப்பா. யாருடைய இருதயம் தன்னை அர்ப்பணிக்கிறதோ, ஆமாண்டவர் இதை செய்தேன் என்று அன்னைக்கு நெகேமியா சொன்னதை போல இந்த இடத்துல எந்தெந்த பிள்ளைகள் தன்னை உணர்கிறதோ, தன்னுடைய பிள்ளைகளை எந்த பிள்ளைகள் உணர்கிறதோ, எந்த பிள்ளைகள் உணர்வடைகிறது அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அதே போல எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் மாறட்டும் ஆண்டவரே, பாக்கியவான்களாய் மாறட்டும் ஆண்டவரே, பாக்கியவான்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தியார்கள். மேய்ப்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய தேவனாகி பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையோடு கூட இன்றைக்கு இருந்து வழி நடத்துவதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். சீக்கிரமா சாப்பாடு பந்திக்குள்ள வச்சிருங்க.